விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுதா அல்லது பாதகமான பலன்கள் வரப்போகுதா? விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் தமிழ் கடவுள் முருகர் பிறந்த நட்சத்திரமான விஷாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், ஒரே ஒரு பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும், நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை சனி பகவானாக இருந்தாலும், அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. அதுபோக புதன், கேட்டை நட்சத்திரம், கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆளணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். கேட்டை நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட கணபதி. நாம் ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ராசிநாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ரத்தனங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை கொடுக்கறது இல்லைங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரங்களுக்குரிய தெய்வம் யாருன்றது தெரிஞ்சு அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடும் பொழுது சாதகமான பலன்கள் கொடுக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி துலா ராசியில் கன்னியா லக்னத்தில் தான் வர 2024 வருடம் பிறக்கப்படுது. விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2வது பாவகத்தில் 30 வருஷம் கழித்து வரக்கூடிய யோகம். இந்த யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசி நண்பர்கள், நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் உயரத்துக்கு உண்டான நேர காலங்கள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சார், தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வாவும் பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு இடத்துல இணைதான் சார் போகிறாங்க. இந்த வருஷத்தில் என்ன சார் உங்களுக்கு யோகம் வரப்போகுது? அது ஏன் சார் 30 வருஷம் கழித்து வரக்கூடிய யோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, குரு பகவான் அப்படின்றவர் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. அதாவது தனத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், குணத்துக்கும் அதிபதி அவர் தான். அந்த குரு பகவான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைஞ்சி தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாத காலமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்த நகை அடமானம் வச்சு பார்க்குற சூழ்நிலைகள் எல்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள் நல்லாவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. உங்கள் பாதையில், உங்களுடைய பாதையில் உங்களுக்காக நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, மற்றவங்களுடைய பாதையில் போய் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காய்க்கிற மரம் கல்லடி பட்டு தானே ஆகணும். அப்போ கஷ்டங்களுக்கான ஒரு பலன் வேணும் இல்லையா? உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும் இல்லையா? உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 5வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அல்லவா? அந்த சூரியன் குருவுடைய ஆதிக்கத்துக்கு தனுசு ராசியில் போராடும் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 255 டிகிரியில் இருந்து உங்கள் ராசிநாதனோட சேர்றார். உங்கள் ராசிநாதன் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் 242 டிகிரியில் இருப்பார் செவ்வாய். அந்த 2 கிரகங்களையும் குரு பகவான் பார்ப்பார். குரு பகவான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி, பாதகாஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவரை மாதிரி சாதகாதிபதி யாருமே கிடையாது. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு,
தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கிறாரு. யோகம் 1. உங்கள் ராசியாதிபதி செவ்வாவும் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாவுடைய வீட்டில் குரு. யோகம் 2. செவ்வாவுடைய சாரத்தில் தான் கேது இருக்கிறார். இந்த வருட தொடக்கத்தில் சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் சுதர்சனர் பிறந்த நட்சத்திரங்க. சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 176 டிகிரியில் கன்னி ராசியில் கேது இருக்கிறார். இது வரைக்கும் கேது நமக்கு சங்கடம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, மூச்சு விடுற அளவுக்கு இருக்குது. அந்த கேது பகவான் இருக்கிற நட்சத்திரம் செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் யார் நட்சத்திரம்? கேது நட்சத்திரம் அல்லவா? வருட தொடக்கத்தில் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் 242 டிகிரியில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. யோகம் 3. அதுபோக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தியாகி சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் 356 டிகிரியில் இருக்கிறவர். 209 டிகிரியில் இருக்கிறவர். ஏன்னா சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் தான் 356 டிகிரியில் இருக்கிறார். ராகு சனி பகவான் 309 டிகிரியில் இருந்து 10வது பார்வையாக அவர் ராசியை பார்க்கிறார். அப்போ யோகம் 4. கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான யோகம் இருக்குதுங்க. நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு ஒரு விடியல் பிறக்கப்படக்கூடிய வருடம் இதுதானுங்க. நீங்களே பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க உங்களை பலவீனம் ஆக்கியிருந்தாலும் சரிங்க, ஒரு பலமான இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பம், இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சத்தியமாக வாழ்நாளில் கிடைக்காது. மற்றவங்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது இந்த வருஷத்தில். அதுவும் உடம்பு சிலுக்குதுங்க. வர்ற மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய யோகம் மிகப்பெரிய யோகமாக இருக்கும், பிரம்மாண்டமான யோகமாக இருக்கும். இதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேனா அப்படின்ட்டு நீங்கள் மனசார நினைக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் தரலன்னா என்னன்னு கேளுங்க. சார் கோச்சார கிரக நிலைகள் தானே சார் சொல்கிறீங்க, அதே சார் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க? ஏன் கணிதம் அப்படி தாங்க இருக்கும், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஒரு சில நண்பர்கள் கமாண்டை சொல்கிறது உண்டு, சார் மாதம் மாதம் எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்களும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அது நடக்க மாட்டேங்குது இல்லை அப்படின்ட்டு. நம்ம பொது பலன் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம ஆரோஸ்கோப் நம்ம பலன் சொல்லும் பொழுது யாருடைய சுய ஜாதகத்தையும் நம்ம கணிக்க போகிறதில்லை, யாருடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி தெரிய போகிறதில்லை. மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், வருஷம் பிறக்கக்கூடிய தருணம், கிரக பயிற்சிகள் ஆகக்கூடிய தருணம், அதை கொண்டு தான் நம்ம பலன் சொல்கிறோம். கொஞ்சம் என்ன பண்ண இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரனா 2.5 நாள், சூரியனா 1 மாதம், குருவா 1 வருஷம், ராகு கேதா 18 மாதம், சனி பகவானா 2.5 வருஷம். அப்போது அவங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நாட்களை கொண்டு தான். இப்போது குரு பகவானெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 1 வருஷம் இருக்கிறாரு அப்படின்னா 1 வருஷத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துட மாட்டார். அந்த 1 வருஷத்தில் ஒரே வீட்டில் 9 பாதத்தில் வருவார். 3 நட்சத்திரம் 9 பாதத்தில். அப்போது ஒவ்வொரு பாதத்துலேயும் 40 நாள் 40 நாள் 40 நாள் வருவார் குரு. அப்போ ஒவ்வொரு 40 நாளுக்கு அப்புறம் மாற்றங்கள் வரும். இதே ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 மாதம் நம்ம சொல்லுவோம், ஆனால் 18 மாதம் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் 18 மாதத்துலேயும் ஒவ்வொரு 60 நாள்லேயும் ஒவ்வொரு பாதத்துக்கு வராரு. இப்போ ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ராகு இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். அப்போ அவர் எங்கே முடியணும்னா புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் அவர் முடியணும், அதை பின்னுக்கு வர்றதுக்கு. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 180 நாள். 180 நாள்ன்றதை விட ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கும். ஒரு பாதத்துக்கு 60 நாள் எடுத்துக்குவார். 2வது பாதத்துக்கு 60 நாள், 120. அப்போ 240 நாள் வந்துடுவார் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் பலன்கள் மாறுபட தான் செய்யும்.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இப்படி தான் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிட முடியும். ஆனாலும் கோச்சார கிரக நிலைகளில் இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன். துளாராசிக்கு, அதாவது நம்ம கன்னிராசி வரைக்கும் தான் அந்த வருஷ பலன் போட்டிருந்தேனுங்க. இந்த 2024 வருஷ பலன் கன்னிராசி வரைக்கும் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் துளாராசிக்கு போட்டிருக்கேன், தான் விருச்சிக ராசிக்கு போடுறேன். எந்த அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணியிருப்பேன்றதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. 6 மாதம் டைம் கொடுக்குறேனுங்க. மே மாதத்துக்கு மேற்கொண்டு பிரம்மாண்டமாக நீங்கள் இருக்க போகிறீங்க, அது அப்புறம். ஆனால் மே மாதத்துக்குள்ளாரவே உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரச்சனை கொடுக்கலன்னா என்னன்னு கேளுங்க. அதுபோக மனக்கோட்டன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. என்றைக்கே கூட ஒரு வீடு வாசல் வாங்கினேன் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கூட இருக்க தான் செய்யுது. யாருக்கு இல்லாமல் இருக்கும்? நம்ம மனசால் ஆசைப்படுறவங்க ஆசைப்படுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்போது ஒரு மனை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 2024 வருஷத்தில் வரப்போகுது. என்ன ஆதாரம்? ராசியாதிபதி தான் மண்மனைக்கு சொந்தக்காரர். செவ்வாய் குருவுடைய ஆதிக்கம் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதி பார்வை வாங்குறாரே, தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதி பார்வை வாங்குறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகமான கலசரஸ்தானத்தை பார்க்குறார். இந்த அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மனம் அமைகிறதுக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கும் மே மாதத்துக்கு மேற்கொண்டு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அந்த திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் சொந்தமாக நிறுவனமெல்லாம் இந்த நேரத்தில் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் 2024 வருடத்தில் மே மாதத்தில் இருந்து இந்த பிரபஞ்சமே உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக போகுது. நிச்சயமாக நிறைய நண்பர்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. மே மாதத்துக்கு முன்னாடி, மே மாதத்துக்கு அப்புறம் வாழ்வாதாரமும் நல்லா இருக்க போகுது. வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கலெல்லாம் நீங்கள் மாற்றங்கள் வந்துடும். நிறைய நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அற்புதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை இதுதானா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கர்மா என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகம் சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதான்றது ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிடுங்க. இல்லை உங்களுடைய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. ஜாதகத்தை கணக்கு போட்டு வேதகால முறையில் ரொம்ப அருமையாக அற்புதமாக விரிவாக விளக்கமாக சொல்லிடுறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.